ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு ஆயத்தமாக இருக்குமாறு அரச திணைக்களம் அனைத்திற்கும் தேர்தல் திணைக்களம் அறிவிப்பு விடுத்துள்ளது. இலங்கையிலே கோத்தாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது இலங்கை பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்திருந்தது. பெட்ரோலுக்கு வரிசை, கேஸுக்கு வரிசை, பால்மா இல்லை. வெளிநாடுகளிலே இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இலங்கையிலே டொலர் இல்லை. இவ்வாறான ஒரு நிலைமையில் இருக்கும்போதுதான் கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் பிரதமரை பொறுப்பெடுப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களையும் அனுரகுமார திசாநாயக்க ஜேபியின் தலைவர் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் இருவருமே அந்த பிரதமர் பதவியை ஏற்கவில்லை. காரணம், நாடு பங்குரோத்து நிலையிலே இருக்கின்றது. அனைத்துக்கும் மக்கள் வரிசையாக இருக்கின்றார்கள். இலங்கையிலே டொலர் இல்லை. இந்த நிலைமையில் நாங்கள் நாட்டை எடுத்து அந்த நாட்டை நிமிர்த்த முடியாது, கட்டியெழுப்ப முடியாது. இதனால் மக்களின் எதிர்ப்பு நமக்கு வந்துவிடும் என்று அவர்கள் இருவரும் அந்த பிரதமர் பதவியை பொறுப்பெடுக்கவில்லை. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த பிரதமர் பதவியை பொறுப்பெடுத்து அவர் சில செயல் திட்டங்களை செய்திருந்தார். அதிலே அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு கோத்தாபய ராஜபக்ச அவர்களின் காலத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தொகையையும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்தபோது அந்த சர்வதேச நாணய நிதியம் அந்த கடன் தொகையை இலங்கைக்கு வழங்கியது. அதே போன்று பங்களாதேஷிடம் கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் கடன் வாங்கியிருந்தார்கள். அந்த கடனையும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த கடனையும் செலுத்தினார்கள். பெட்ரோல் வரிசை இல்லாமல் போனது, கேஸ் வரிசை இல்லாமல் போனது, டொலர் இலங்கைக்கு வந்தது. அதிகமான சுற்றுலா பயணிகள் தற்போது இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அரச ஊழியர்களின் சம்பளத்தை 10,000-ஆல் அதிகரித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இப்போது நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கும் போது தற்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட மிக முக்கியமான 2 பேர் பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, ஜேபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். இவர்கள் இருவரும் சொல்லக்கூடிய கருத்து, நாங்கள் இலங்கை நாட்டை கட்டி எழுப்புவோம், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவோம் என்றெல்லாம் கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் இலங்கை பங்குரோத்து நிலைமையில் இருக்கும்போது அவர்கள் இருவரும் பிரதமரை ஏற்க மறுத்தார்கள். துணிவாக துணிச்சலாக வந்து அந்த பிரதமர் பதவியை ஏற்றவர் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இப்போது நாடு ஓரளவுக்கு முன்னேறி இருக்கக்கூடிய நேரத்திலே மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை வைத்து அதிலே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் போது நாடு இன்னும் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த நிலைமையில்தான் தற்போது தேர்தல் சூடுபிடித்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே யார் யார் வேட்பாளர்கள் என்று தற்போது அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது முஸ்லிம் காங்கிரஸ், ஏசிஎம்சி 2 கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடக்கின்றது. அநேகமாக இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஏசிஎம்சியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கே ஆதரவு வழங்குவார்கள் என்று உத்தியோகபூர்வமாக நம்பப்படுகின்றது. இதே போன்று தமிழர் தரப்பிலிருந்து தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவனேசன்துறை சந்திரகாந்தன், வியாழேந்திரன் மற்றும் கர்ணா அம்மன் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். தற்போதைய நிலைமைக்கு யார் ஜனாதிபதியாக வந்தால் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும், நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்று சிந்தித்து வாக்களிப்போம். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை இன்னும் முன்னேற்றுவதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கின்றார். எனவே எங்களின் தெரிவு ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க வேண்டும்.